இத்தாலியின் அழகான வெரோனா நகரத்தில் 2 பெரிய குடும்பங்கள் வாழ்ந்து வந்தன, மாண்டேக்யூ மற்றும் கேப்புலெட். ஆனால் அவர்களிடையே இருந்தது முடிவில்லா பகை. அந்த பகையின் நடுவில் ஒரு நாள் ஒரு அற்புதமான காதல் மலர்ந்தது. ரோமியோ ஒரு அமைதியான இளைஞன், ஜூலியட் ஒரு அழகான மனம் கவர்ந்த இளம்பெண். ஒரு விழாவில் அவர்கள் சந்தித்த அந்த ஒரு கணமே அவர்களின் வாழ்க்கையை முழுவதும் மாற்றியது. கண்கள் சந்தித்தன, இதயங்கள் இணைந்தன. அவர்கள் காதலில் விழுந்தார்கள். ஆனால் அவர்களின் காதல் எளிதானது அல்ல. இரவில் மறைத்து அவர்கள் சந்தித்தார்கள். நாம் எப்போதும் சேர்ந்திருப்போம் என்று அவர்கள் உறுதி செய்தார்கள். ஒரு ஆசாரியரிடம் ரகசியமாக திருமணம் செய்து கொண்டார்கள். ஆனால் விதி வேறொரு திட்டம் வைத்திருந்தது. ஒரு சண்டை, ஒரு கோபம், ஒரு தவறு. ரோமியோ ஜூலியட்டின் உறவினரை கொன்றான். அதன் பிறகு அவன் நகரத்திலிருந்து துரத்தப்பட்டான். இப்போது காதல் தூரமானது. இன்னொரு பக்கம் ஜூலியட்டின் வாழ்க்கையை மாற்ற அவள் பெற்றோர் முயன்றனர். அவளை வேறு ஒருவருடன் திருமணம் செய்ய முடிவு செய்தனர். தன் காதலை காப்பாற்ற ஜூலியட் ஒரு ஆபத்தான முடிவு எடுத்தாள். ஒரு மருந்து. அதை குடித்தால் அவள் இறந்தது போல தோன்றும். ஆனால் இந்த செய்தி ரோமியோவிடம் சரியாக சேரவில்லை. ஜூலியட் இறந்துவிட்டாள் என்று அவன் நம்பினான். உடனே அவன் அவளருகில் வந்து விஷம் குடித்தான். சில நிமிடங்களில் ஜூலியட் விழித்தாள். ஆனால் அவள் காதலன் இனி உயிரோடு இல்லை. அந்த வேதனையை தாங்க முடியாமல் அவளும் தனது உயிரை முடித்துக் கொண்டாள். இறுதியில் அவர்களின் காதல் அவர்களை ஒன்றாக சேர்க்கவில்லை. ஆனால் அவர்களின் மரணம் 2 குடும்பங்களையும் ஒன்றாக்கியது.